நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லலாம். ஸோ இந்த கிராட்டிடியூடும் நீங்கள் ரொம்ப உண்மைத்தன்மையாக சொல்லணும். அது உங்களுக்கு உண்மையானுமே கிடைச்சா நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷனோட பேசிக். எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் யூ கேன் மேனிஃபெஸ்ட். ஸோ இப்படி தான் உங்ககிட்ட லிமிட்டிங் பிலீஃப்லாம் இல்லை, ட்ராமாலாம் இல்லைனா நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல சின்னதாக ஆரம்பிங்க. உங்களுக்கு வேணும்னா லைக் ஒரு 1000 rupees ஃபஸ்ட் எனக்கு கிடைக்கணும், இல்லை சின்னதாக நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி ஓப்பன் டு ரிசீவ். நீங்கள் ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த வே ஆஃப் நீங்கள் வந்து அதுக்கான பாதை இதுதான், இந்த வழியாக தான் எனக்கு பணம் வரும், இந்த வழியாக மட்டும்தான் எனக்கு வந்து மொபைல் கிடைக்கும், இவங்க தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க, இப்படி தான் நான் அதே மாதிரி நான் ஜாப் போயிட்டுருக்கேன், நான் போயிட்டு அதை ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் மொபைல் வாங்க முடியும், ஒரு பைக் வாங்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் லிமிட்டடாக இதுதான் வே அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கீங்க. பட் யூனிவர்ஸ் டோன்ட் ஹேவ் எனி பட்ஜெட். உங்களுக்கு தான் அந்த பட்ஜெட் எல்லாம், யூனிவர்ஸ்க்கு அந்த பட்ஜெட்லாம் கிடையாது. அது எப்படி வேணால் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் பி ஓப்பன் டு ரிசீவ் இட். ரிசீவ் பண்ணுற இடத்துல இருங்க, ப்ரிப்பேர்டாக இருங்க, கிடைக்கிறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு சிக்கன் பிரியாணியோ ஏதோ ஒன்று செய்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க, பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு பிரியாணி செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் டவுட் பட்டுட்டு இருப்பீங்களா, எப்படி கொடுப்பாங்க, எப்படி நான் சாப்பிட்றது, இது நான் சாப்பிட்றதுக்கு நான் வந்து வர்த்தா, நான் இதை சாப்பிட்லாமா, ஐ டிசர்விங், அதே மாதிரி எனக்கு இது ஓகேவா, நான் இதை எடுத்துக்கிறதுக்கு ஓகேவா, இல்லை இந்த வழியாக தான் வரும், இப்படி தான் வரும், நீங்கள் டவுட் பண்ணுவீங்களா? நீங்கள் ரிசீவ் பண்ணிப்பீங்க டக்குன்னு. ஓகே, எனக்காக தான் இது சமைச்சிருக்காங்க, எனக்காக தான் எங்கள் அம்மா எனக்காக ஆசையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சாப்பிடுவீங்களா? ஸோ அதே மாதிரி தான் யூனிவர்ஸும். ஸோ வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா அதை ஓப்பனாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாமளும் யூனிவர்ஸில் ஒரு பார்ட் தான், யூனிவர்ஸும் நம்மள ஒரு பார்ட். அதனால் எப்பயுமே வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களை வந்துட்டு டிசர்விங் இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ப்ரிப்பேர்டாக இருங்க. எதுனாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து தகுதியானவங்க தான், நீங்கள் வர்த்தான பீஸ் தான். அதனால் எப்போவுமே வந்துட்டு இந்த டவுட் எனர்ஜிலையும் லேக் எனர்ஜிலேருந்து ரிசீவ் பண்ணாதீங்க. ஸோ கெட் ப்ரிப்பேர் டு ரிசீவ் இட். ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 8 பாயிண்ட்ஸே நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். உங்கள் டிசையர் என்னன்னு நீங்கள் தெளிவாக எழுதணும். அது என்ன வேணுமோ அதை கேளுங்க. ப்ரெசென்ட்டில் அப்படி இல்லைனா பாஸ்ட்டில் அதை வந்து எழுதுங்க. சரியா? செகண்ட் வந்து என்ன அப்படின்னா பிலீஃப். ஸோ வந்து நம்பிக்கை, கண்டிப்பாக அது கிடைக்கும், நான் இதை எழுதிட்டேன், அதனால் இது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. பிகாஸ் இது உங்களோடதுன்ற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த பிலீஃப் இருக்கணும். தேர்ட் என்ன அப்படின்னா ஆஸ்க். ஸோ நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும், எனக்கு இது வந்து கொடு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்